guys, welcome to 2K Gamer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம்ப்ளே வீடியோ பார்ட் 1. என்னடா மறுபடியும் பார்ட் 1 கேட்டிங்கன்னா, ஆமாங்க அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேருக்கும் சண்டை வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிவிட்டேன். ஐ எம் ஸோ சாரி, நான் தான் டெலீட் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். இனிமேட்டு இந்த வீடியோ பார்ட் 1லாம் வராது, இதுக்கு மேலே இதான் பார்ட் 1. இது முடிச்சிட்டக்கு அப்புறம் வேணால் நம்ம சீசன் 2 வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பயம் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு செம்மையாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஷேடர்ஸ்னாலேயோ இல்லை வீடியோ எடுக்கிறனாலேயான்னு தெரில. சரி, நான் போனஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஸ்டோன் பிகேக்ஸ் கிடச்சிக்குது. ஓகே, அது எடுத்துப்போம். இதை எடுத்து இதை மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த பயமை சுற்றி பார்க்கலாம். இந்த பயமில் வில்லேஜ் இருக்க மாதிரியே தெரியலையே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரில இருக்குது. ஓ மை காட். ஓகே, பார்ப்போம். ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயம் குத்துக்கிறாங்க. என்ன பயம்னா தெரியுதா? ஸ்டோன் மட்டும் இருக்குமே ஒரு பயம் ஃபுல்லாக, அந்த பயமை குத்துக்கிறாங்க. கருப்பு கைஸ் இந்த பயமே. ஓ மை காட். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு கோல் கிடச்சிடுச்சு. ஜாலியே கோலை எடுத்துப்போம். இருக்க கோல்லாம் எடுத்துப்போம், நமக்கு தேவைப்படும். ஏன்னா டார்ச் செய்யலாம் தேவைப்படும். எனக்கு லேக் அடிக்குது கேம் விளாடும் போது. உங்களுக்கு வீடியோவில் லேக் அடிக்குதான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? ஓகே ஓகே, இதுக்கு அவ்வளோதான் நான் கோல். சரி, ஓகே, இருந்தது எடுத்தாச்சு. வேறு என்னாச்சு கோல் இல்லாட்டி அயன்லாம் இந்த மாதிரி இடத்துல இருக்காது. கொஞ்சம் மவுண்டிங், அதாவது அந்த இடத்துல இருக்க வரைக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ முதல்ல நம்ம போயிட்டு ஆடு கண்டுபிடிக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் இந்த நைட்டை ஸ்கிப் பண்ண முடியும். இல்லாட்டி சாம்பிஸ் கிட்ட அடி வாங்கணும். சாம்பிஸ் கிட்ட அடி வாங்குறது பிரச்சனை இல்லை. என்கிட்ட இந்த வேல்டில் நான் கீப் இன்வென்ட்ரி கூட ஆன் பண்ணல. கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியிருந்தால் கூட நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன். ஓகே, வெயிட் மினி. நான் இப்போது ஸ்டோன் மைண்ட் பண்ணல. இப்போ இது மைண்ட் பண்ணும்போது எனக்கு இதுவும் வரணும் தானே, அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும். எனக்கு ஏன் வரல? அதான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணல, சீட்ஸுமே எதுவுமே ஆன் பண்ணலையே, ஏன் வரல? நான் கைஸ் இது வேறு ஒன்று கடுப்பேற்றுது. ஓகே ஒன்றுங்க, அது வரனா என்ன வர கட்டி எனக்கு என்ன. இப்போ நம்ம அது பேர் என்னது, உள்ளு கலெக்ட் பண்ணுறது தான் பார்க்கணும். கைஸ் அங்கே உள்ளு இருக்குது, வாங்க போகலாம். ஏய், உள்ளு இல்லை, ஆடு இருக்குது. அந்த ஆடை போயிட்டு காலி பண்ணி உள்ளே எடுப்போம். ஓகே, ஒரு 3 உள்ளு தேவைப்படுது. இது என்ன இந்த கலரில் இருக்குது, இந்த கலரில் கிடைக்கிறது ரேர் ஆச்சே. சரி, ஓகே, என்ன கலரில் கச்சாலும் பரவாயில்ல, நம்ம இது வச்சு நெய்யை வச்சு மாற்றிக்கலாம். கைஸ் இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது. ஓகே இருங்க, அதை காலி பண்ணிடலாம். ஏய் சாவிடா. ஏய் அடி உள்ள மாட்டேங்குதே. உந்திச்சு ஒரே நிமிஷம் இருக்கேன். சாவிடா, நீ செத்துருவிடா. ஓகே ஓகே, நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. செம்மையாக லேக் அடிக்குது இப்போன்னு பார்த்து. ஒருவேளை இந்த ஷேடஸ்னால லேக் அடிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. அங்கே ஒரு ஆடு இருக்குது. எங்கே போச்சு அந்த ஆடு? வெயிட் பண்ணுங்க, இந்த ஷேடஸ் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. செம்மையாக லேக் அடிக்குது எனக்கு. வீடியோவில் தெரிஞ்சா இல்லையான்னு தெரில எனக்கு. வேணா நம்ம ஷேடஸ் வேணால் மாற்றிட்டு வந்து வேணால் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த ஷேடஸ்னால எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்குதுன்னு தோணுது. நான் வேணால் மாற்றிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். சரி, ஓகே, மாற்றிட்டு வந்தேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஷேடஸ் மாற்றிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆடு பார்த்தோமே, அது எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். வீடியோவே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இங்கே தான் நீங்கள் ஆடு பார்த்தேன், ஒரு கருப்பாடு. ஏய் பிளாக் ஷீப், எங்கே போனேன்? பிளாக் ஷீப் எங்கே இருக்க? நம்ம எடுக்கலை. இல்லை, நான் ஷேடஸ் ஆஃப் பண்ணுற கேப்பில் எடுக்கலாம் இல்லையான்னு மறந்துட்டேன். அதனால் செக் பண்ணேன் உள்ளே இருக்கான்னு. ஓகே, எடுக்கலை. அது எடுக்கலை. இங்கே பூ இருக்குது, எடுத்துப்போம், நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா டையை வச்சு மாட்டுறதுக்கு ரெட் கலர் பூவை எடுத்துப்போம். ரெட் கலர் இல்லைன்னா அந்த ஷேடர்ஸ் வச்சுருந்தா மேரியோ வருவான். சூப்பர் மேரியோவில் அந்த மஷ்ரூம் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும்ல, அந்த இதுவும் அதில் வரும். நான் ஷேடர்ஸ் வச்சுருந்ததுனால அது வராது. ஓகே, அதை விட்டு நம்ம இப்போ அது என்னது, ஆடு கண்டுபிடிக்கணும் கைஸ். இருட்டாக போகுது கொஞ்சம் நேரத்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம அப்பயாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷேடர்ஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி கைஸ் இங்கே காப்பர் இருக்குது. காப்பர் எடுத்துப்போம். எதுக்கு இருக்குது காப்பர்னா, இதில் நம்ம ஆர்டர் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் காப்பர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதில் ஆர்டர் செஞ்சிங்கன்னா மாசாக இருக்கும்ல. ஓகே, இங்கே 2 இருக்குது. அவ்வளோதானா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கா? கொடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் எடுத்துப்பேன் எல்லாத்தையும். அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 25 காப்பர். 24 போதும் நம்மளுக்கு ஆர்டர் செய்ய. 25 கிடச்சிச்சு, போதும். நான் அடுத்த பாட்டில் காப்பர் ஆர்டர் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்குது. எல்லா கேவும் நம்மளுக்கு தான். நம்ம தான் இந்த வேல்டுலேயே நம்ம தான். ஓகேங்களா?
ஓகே கைஸ், அதுக்குள்ளே இருந்துச்சு. ஓ மை காட், ஆடு 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 ஆடு, ஒரு ஆடு கூட காணுமே. ஆடு எங்கேயாச்சும் இருந்தனா காட்டேன். எங்கே இருக்க? நோ 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 கைஸ், ஜாம்பி கிட்ட அடி வாங்கி அவுட் ஆகுதுல பிரச்சனை இல்லை. நம்ம க்ரியேட்டிவ் ஆன் பண்ணல, க்ரியேட்டிவ்ன்ற பாருங்க, எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணல, அதில்லாட்டி அவுட் ஆயிடுவேன் கைஸ். எனக்கு டவுட்டு, இதுக்கு தானே நிறைய முடி இருக்குது, அப்போ இதுவும் தானே சேர்த்து உள்ளே வரும். அது மட்டும் வெட்டினா ஏன் உள்ளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கடுப்பேற்றுறானுங்க. ஓகே இருங்க, நம்ம ஆடு தேடி போவோம். ஒரே ஒரு ஆடு இருந்தால் போதும் கைஸ் நம்மளுக்கு. ஒரே ஒரு ஆடு எங்கேயாச்சும் இருக்கா அப்போ கைஸ் ஒரு ஆடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓ மை காட், ஃபுல்லாக இருந்ததுதான் எப்படி? ஐயோ, இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி கைஸ்? அங்கே ஒரு ஆடு இருக்குது. எஸ் என்ன மறந்துச்சு? அங்கே தான் இருந்தது, எங்கே போச்சு? இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். இல்லை கைஸ், நான் வரும்போதே மறைஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, ஓ மை காட், என்ன கைஸ் இதெல்லாம் தப்பு கைஸ், ரொம்ப தப்பு கைஸ். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே தான் இருந்தது, இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தது. வெயிட் மேலே கைஸ், அங்கே நம்மளுக்கு இது இருக்குது, வில்லேஜ் இருக்குது. நம்ம எதையோ தேடி வந்து ஏதோ கச்சிச்சு பார்த்தீங்களா, அங்கே வில்லேஜ். பரவாயில்ல, இந்த இடத்துலலாம் வில்லேஜ் இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு பார்த்தா வில்லேஜே இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு வில்லேஜ் கச்சிச்சு. ஓகே, நம்ம முதல்ல உள்ளே போயிட்டு தூங்கிடுவோம். ஓகேங்களா, இந்த கோஆர்டினேட்ஸ் முதல்ல நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அவுட் ஆகிட்டோன்னா இப்போ பாருங்கள், இப்போ கூட ஒரு க்ரீப்பர் அடிக்குது. கோஆர்டினேட்ஸ் 350, லாஸ்ட்டில் 295. அதுக்கு வந்தோன்னா வந்துடும். ஓகேங்களா, ஓகே. முதல்ல போயிட்டு இந்த வீட்டில் தூங்கிடலாம். டே நீ எங்கே போகிற? நீ தூங்கினா விடியாது, நான் தூங்கினா தான் விடுவேன். வெளியே போயிடா. ஓகே, தூங்கியாச்சு. ஸ்லீப்பிங் டு தி நைட். ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வே பண்ணியாச்சு கைஸ். சூப்பர்ல, நல்லதில்ல, மாசில். ஓகே, இப்போ வாங்க நம்ம தேடுவோம். ஓகே, அங்கே எனக்கு என்ன தேடினேன்னா ஒர்க்கர் வீடு தான் வேணும். ஒர்க்கர் வீடுனாலும் நிறைய அயல்லாம் இருக்கும். இங்கே டபுள் டோர் வீடு இருக்குது. அப்போ செஸ்ட் இருக்கும்ல, இருக்கு. அந்த செஸ்ட் எடுத்து என்னென்ன இருக்குது? ஃபுட்டு தான் இருக்குது. இந்த வீட்டில் ஃபுட்டு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இந்த எடுத்துப்போம் இருந்தால் நினைக்கிறேன். ஓகே இருங்க, இப்போது வேறு எதனாச்சும் வீடு இருக்கான்னு பார்ப்போம். டபுள் டோர் வீடு ஆச்சு இருக்கணும் அட்லீஸ்ட். என்ன வீசுங்க, ஒர்க்கர் வீடியோ இருக்க மாதிரி தெரில. ஓ மை காட், இங்கே ஒர்க்கர் வீடியோ இல்லை. ஷிட். ஓகே, அங்கே ஒரு இதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. டபுள் டோர் வீடு எங்கேயும் பார்த்தனே. இங்கே பார்த்தீங்களா, ஃபிஷர்மேன் வீடு. இதெல்லாம் கொஞ்சம் ரேரு தான். இந்த ஃபிஷர்மேன் வீடியோஸ் போனாங்க ரேரு தான். அது எந்த வில்லேஜஸ் போனாங்க தான் ரேரு. ஓகே, என்ன பண்ணுறேன்? ஃபிஷர்மேனே இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சு நிற்கியா? ஓகே, ஒன்றும் வச்சுலையா? போடா, உன்னை போயிட்டு நம்பி வந்தேன் பேர், இல்லை தான் சொல்லணும். இல்லை ஏதாச்சும் வச்சுக்கிறானா? இல்லை, அப்பவே தெரியும் வச்சுருக்க மாட்டாரு. போடா. ஓகே, இப்போ வேறு என்னாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதில் தான் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அங்கே இருந்து பாருங்கள், டபுள் டோர் வீடு. ஆனால் இதில் இதுவும் இல்லை. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒர்க்கர் வீடு இல்லை. ஏண்டா யாருமே இங்கே ஒர்க்கராகவே இல்லைடா, எல்லாருமே ஃபார்மிங் தான் பண்ணுறீங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கிறுக்கு மட்டும் கைட்லேயே? ஓகே, நோ ப்ராப்ளம், இருக்கிறத மட்டும் எடுத்துப்போம். ஓகே, இங்கே வேறு ஏதாச்சும் ஒர்க்கர் வீடு, அதாவது டபுள் டோர் வீடு இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். அங்கே ஒரு டபுள் டோர் வீடு இருக்குது. சூப்பர். எத்தனை டபுள் டோர் வீடு தான் இங்கே இருக்குது? ஒரு ஒர்க்கர் வீடு கொடுத்துருக்கலாம்ல, அத்தனை டபுள் டோர் வீடு கொடுக்கறதுக்கு பதிலாக. ஓ மை காட். ஓகே, இங்கே இருக்குது, இதையும் சேர்த்து எடுத்துப்போம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நான் வீடு கட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வில்லேஜ் விட்டு கொஞ்சம் தூரமாக தட்டினா தான் நம்மளால் அயர்ன் ஃபார்ம் கட்ட முடியும். அயர்ன் ஃபார்ம் கட்டினா தான் நம்மளுக்கு அயர்ன் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்தால் அன்லிமிட்டடாக வரும். அதனால நான் எங்கே கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் வுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அங்கே பிளெயினாக இடம் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே போய் நான் ஆஃப்லைனில் போயிட்டு பார்த்து எங்கே கட்டலான்னு பார்த்து வச்சுக்கேன். ஓகே, நான் இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒன்றுமே பண்ண போதில்லை. ஓகே, வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே கைஸ், பை பாய், டாட்டா, see you, goodbye.